அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கக்கூடியது மைசூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி ஆலயத்தை பற்றித்தான். ஆதிகாலத்தில் இந்த பகுதி மகிஷாசுரன் என்ற அசுர வம்ச மன்னனால் ஆளப்பட்டதாகவும் அவனது பெயரிலேயே மகிஷா ஊரு என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாகவும் அதுவே மருவி மைசூரு என்றதாகவும் சொல்லப்படுகிறது. பெண் தெய்வமான சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரனை வதம் செய்து இந்த நகரத்தின் காவல் தெய்வமாக மாறியதாக கூறப்படுகிறது. மைசூர் நகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் சாமுண்டி மலையில் சாமுண்டீஸ்வரி ஆலயம் அமைந்திருக்கின்றது. தேவர்களால் சாந்தமான அன்னையின் அருட்கோலத்தை மார்கண்டேய மகரிஷி 8 கரங்களுடன் வடிவமைத்து சாமுண்டீஸ்வரி மலைப்பகுதியில் அமைத்தார். அமர்ந்த கோலத்தில் இன்றும் அன்னை சாமுண்டி அருளாசி வழங்கி வருகின்றார். அழகிய சாமுண்டி மலை மீது சென்றால் உலகாடும் சாமுண்டீஸ்வரி தேவி எழுடன் காட்சி தருகின்றார். மன்னர் ஆட்சி காலம் தொடங்கி மக்களாட்சி காலம் வரை தமிழகம் கர்நாடகை ஆட்சி செய்வோர் சாமுண்டீஸ்வரி அருளாசியை பெறாமல் இருந்ததில்லை. அசுரர்களுக்கு சிவபெருமான் வரம் கொடுப்பதும் பின்னர் இன்னலில் சிக்கி தவிப்பதும் புராண கதைகளை படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். மகிஷாசுரன் என்ற அரசன் அசுரன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்தான். அவனது தவத்தை மெச்சிய சிவன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட அதற்கு மகிஷாசுரன் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்றும் அதற்கு சிவனோ ஆண்கள் பிராணிகள் ஜலம் மூலம் மரணம் ஏற்படாது என்றும் வரமளித்தார். சிவனிடம் வரம் பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணமில்லை என்பதனால் அட்டகாசம் செய்து மக்களை அச்சுறுத்தி வந்தார். மகிஷாசுரன் அட்டகாசம் தாங்க முடியாமல் தேவர்கள் சிவனிடம் முறையிட அவர்கள் மகிஷாசுரனுக்கு ஆண்கள் பிராணிகள் ஜலம் மூலம் தான் மரணம் ஏற்படாது, ஆனால் பெண்ணால் கண்டிப்பாக மரணம் வரும் என்று கூறினார். உடனே மகிஷனை அழிக்க அன்னை பார்வதியுடன் பக்தியுடன் வேண்டி முறையிட்டனர். அவர்கள் வேண்டலை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி சாமுண்டீஸ்வரி தேவியாக ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையில் மைசூரில் அவதரித்தார். சாமுண்டீஸ்வரி தேவியின் முப்பெரும் தேவர்களின் ஆசியுடன் 18 கையுடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்தாள். ஒவ்வொரு கையிலும் கத்தி, சக்கரம், திருசூலம் உள்பட பல ஆயுதங்கள் தாங்கி நின்றாள். மக்களை வாட்டி வதித்து வந்த மகிஷாசுரன் போர் தொடுத்து அவனை வதம் செய்தார். அசுரனை அழித்த சாமுண்டீஸ்வரியை மக்கள் போற்றி வணங்குவதுடன் தங்களுக்கு துணையாக அதே இடத்தில் தங்கி அருள்பாலித்து ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று சாமுண்டி மலையில் குடிகொண்டாள் சாமுண்டீஸ்வரி. மகிஷனை சம்ஹரித்த காலம் அறிய முடியாத காலம் தொடங்கி இன்று வரை பல மாற்றங்களை மைசூர் கண்டு வருகின்றது. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஹொய்சல மன்னர் விஷ்ணுவர்தன் அன்னைக்கு திருப்பணி செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவராவர். 1573ஆம் ஆண்டு 4ஆம் சாம்ராஜ்யோடையார் மைசூரை ஆண்டு வந்தார். இவரின் குலதெய்வமான சாமுண்டீஸ்வரியின் ஆலயத்தை தரிசிவிட்டு திரும்பும்போது மழையும் இடியும் சூழ்ந்து கொண்டது. அப்போது மன்னரையும் அவரது ஆட்களையும் காப்பாற்றிய அன்னை சாமுண்டீஸ்வரிக்கு நன்றி தெரிவிக்க மைசூரின் எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும் விதமாக சாமுண்டீஸ்வரி ஆலயத்தை விரிவாக எழுப்பினார். 3486 அடி உயரத்தில் கொலுவீட்டிருக்கும் இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலில் 1872ஆம் ஆண்டு கிருஷ்ணராஜ உடையார் புனரமைத்து செய்தார். 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தில் 7 தங்க கலசங்கள் உள்ளன. கருவறையில் 8 கரங்களுடன் சாமுண்டீஸ்வரி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார். பழமையான இச்சலை மார்கண்டேய மகரிஷியால் ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கு நரபலி விருகபலி அளிக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் இப்பழக்கம் நிறுத்தப்பட்டது. கோபுர நுழைவு வாசலில் விநாயகர் வீட்டிருக்கின்றார். வாசல் கதவில் அம்மன் வெள்ளி கவசமிட்ட சிற்பங்கள் உள்ளன. வாயிலின் இருவரும் துவாரபாலர்கள் வீட்டிருக்கின்றார்கள். கருவறை முன் கொடிமரம், அம்பிகை திருப்பாதம், நந்தி உள்ளன. கருவறை வாசலில் நந்தினி, கமலினி என்னும் துவாரபாலர்கள் காட்சி தருகின்றார்கள். சந்நிதியின் வலப்புறம் பைரவர் காட்சி தருகின்றார். இந்த திருக்கோயில் உள்ளே வீடியோ பதிவு எடுக்க அனுமதி இல்லாத காரணத்தினால் கோயிலுக்கு முன்பாக இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சென்றிருந்த சமயம் அங்கே தேவி தேரில் பிரகாரம் சுற்றி வந்தார். மாடு வீதியில் வந்த அந்த திருக்காட்சியும் நான் பதிவு செய்து தங்களுக்காக அளித்திருக்கின்றேன். வாருங்கள் நண்பர்களே, அந்த திருக்கோயிலை தரிசித்து பயன்பெறுவோமாக. நன்றி, வணக்கம். கௌரி சுகுமாரி சங்கரநாரி கௌரி சுகுமாரி शङ्करनारी मनसि मे वसतु शशधर कलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधर कलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधर कलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधर कलाधरी तलोदरी गौरी सुकुमारी
ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராஜே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில்கள் நாம் தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் தற்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது மாண்டியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற நாகமங்கலா என்கின்ற திருத்தலமாகும்.